வணக்கம். இந்த வீடியோவில் குலைவாழை இசக்கியம்மனுடைய கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இசக்கியம்மன் சரி, அது என்ன குலைவாழை இசக்கின்னு கேட்டால், நம்ம பொதுவாகவே வேப்ப மரத்தை எப்படி ஒரு மாரியம்மாவாக நினச்சி கும்பிடுவோமோ அதை போல் ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சு அதையே சாமியாக நினச்சி இசக்கியம்மனாக நினச்சி பூசை போட்டு படையல் கொடுத்து கும்பிட்டு வராங்க. அதனால தான் இந்த சாமிக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு. அது சரி, ஏன் குறிப்பாக வாழை மரத்தை கொண்டாந்து கும்பிடணும்? இந்த இசக்கிக்கும் வாழை மரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? முதல்ல இந்த குலைவாழை இசக்கி யாரு, இவ பிறந்த இடம் என்ன, இவ பூர்வீகம் என்ன? பொதுவாகவே இசக்கி அம்மனாலே எப்பயுமே கையில் ஒரு பிள்ளைய தூக்கிக்கிட்டு நிற்குமே. இந்த குலைவாழை இசக்கிக்கிட்டையும் பிள்ளைக எதுவும் இருக்குதா? இவளுக்கு எந்த ஊரில் கோயில் இருக்குது? எப்படி சாமியானா? இப்படி